எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ சஷ்டிகா வயசு 31 ஆகுது. இவங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியுள்ள பின்வருந்தாமல் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரவங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ஜாதி பார்த்தீங்கன்னா முதலியாரும் சொல்கிறாங்க, ராசி பார்த்தீங்கன்னா கடகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் புனர்பூசம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வரும் பார்த்து வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சது சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இது கண்டினியூ ஒர்க் பண்ணால் ஃபைனான்ஷியலாக பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு சர்ச் பண்ணும்போது தான் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா கற்றுக்கிட்டேன், பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நல்ல வருமானம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு நல்ல இன்கம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை கோர்ஸ் பண்ணி டீச் பண்ணியிருக்காங்களாம்மா. இவங்க நல்ல வசதியான ஆளுதாம்மா. இவங்க இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் நல்லா டெவலப் ஆகியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பில்லோ பெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாங்க தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே எங்கள் ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு ஒத்து பார்க்காம தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில வருஷமாக லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அந்த லைஃப் விட்டு வெளியே வந்த அப்புறம் கரியரில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த அளவு வாழ்ந்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கணும் வரன்னு பார்த்துட்டு இருக்காங்களாம்மா. மேரேஜுக்கு அப்புறமும் இவங்க இந்த ஒர்க் கண்டினியூ பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவு கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்களாம்மா. ஒரு நல்ல ஜாபில் டீசெண்டான சேலரி வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க இருக்கிற மாவட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கம்மா. கெட்ட பழக்கம் எல்லா வகை சொல்கிறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி நல்லா நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேரேஜ் இவங்க செஞ்சு வச்சு இவங்க நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்குறாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு பற்றி கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர எந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.